ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். குடும்பத்துக்குள்ள அதிக அளவுல பண கஷ்டம், முக்கியமா குடும்பத்துக்குள்ள சொத்து பிரச்சனையால வரக்கூடிய சண்டைகள், அல்லது கணவன் மனைவினுக்குள்ள வரக்கூடிய சண்டைகள், அல்லது குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அல்லது சித்தப்பா சித்தி, இவங்களுக்குள்ள, அதாவது சித்தப்பா அப்பா அம்மா பெரியப்பா, இப்படி இவர்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஸ்லோகங்கள் சரி பண்ண போகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள்னால நீங்க பிரச்சனைனாலும் ரொம்பவே கவலைக்கிடலா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பண கஷ்டத்தால கூட எத்தனையோ குடும்பங்கள் இப்போது ரொம்பவே கவலைப்படக்கூடியது. அதுவும் இந்த நேரத்தில் டிசம்பர் மாதத்துல. இந்த நிலைமை மாறுவதற்கும் சரி, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கும் சரி, நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரங்க இது. இத நீங்க தவறாம செஞ்சுட்டு வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்த மட்டும் சொல்லிட்டு வாங்க. இதனால உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள், முக்கியமா கடன் தொல்லைகள், பணப்பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள்னு எல்லாமே சரியாகும். இது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களினுடைய வாழ்க்கையை மாற்றி, வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்களை மாற்றி நல்லபடியான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும். அதனால தைரியமுடனும், நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டு வாங்க. இது பரியவா அவர்கள் பக்தர்கள் நிறைய பக்தர்களுக்கு வலியுறுத்தி கூறிய ஒரு ஸ்லோகம். அது மட்டுமல்லாமல் இது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கை, குழந்தைகளுக்குள் இருக்கக்கூடிய சண்டை, அண்ணன் தம்பிக்குள் இருக்கக்கூடிய சண்டைகள், குழந்தைகள் நபர்களுக்குள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது சரி பண்ணி கொடுக்கும். முக்கியமா இதை நீங்க தினமும் சொல்லி வாருங்கள். ஒரு நாள் கூறிவிட்டு நிறுத்தி விடாமல் ஒவ்வொரு நாளும் சொல்லி வாருங்கள். நிறைய நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு சில வாரங்கள் சொல்லிவிட்டு இதுல எதுவும் நன்மைகள் நடக்க மறுக்கிறது என்று அந்த ஒரு விஷயத்தை அப்படியே நிப்பாட்டி விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அதை எதுவும் செய்யாமல் நீங்கள் இதை தொடர்ச்சியாக பல நாட்கள், பல வாரங்கள் என்று செய்து வாருங்கள். அப்படி செய்யும் பொழுதே நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள்னு எல்லாமே சரியாவதோடு வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேற்றங்களும், வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுவதை நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். இது உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும், பிரச்சனைகளையும் தீர்க்கும். பண கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கி நல்லபடியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நீங்க எப்பவுமே சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, வெளியே இருக்கும்போதும் சரி, இந்த ஸ்லோகங்களை கூறலாம். முக்கியமா பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு நேரத்துல கூறினா ரொம்பவே நல்லது. அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல கூற முடியாதவங்க தப்பு இல்லைங்க, மற்ற நேரங்களில் கூறுங்க. நீங்க கூறுவதற்கு முன்பு சுத்தபத்தமா இருந்தா போதும். முக்கியமா அசைவ உணவு சாப்பிட்டு இருக்காதீங்க. தீட்டு போன்ற விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு போன்ற அது எல்லாமே நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். அந்த நாள் முடிவு வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் இருக்க வேண்டும். இது உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து சொல்லுங்க. உங்களுடைய உள்ளங்கையில முப்பெரும் கடவுள் குடியிருக்கும் பொழுது அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லும் போது உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தையும், மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே சரியாகும். அதனால நம்பிக்கையுடன் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் கோவிந்தா போற்றி, ஓம் கோவிந்தா போற்றி, ஓம் கோவிந்தா போற்றி அப்படின்ற மாதிரி நீங்க இதை தினமும் 3 முறை அப்படின்னு சொல்லிட்டே வாங்க. இது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள்னு எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். நம்பிக்கையோட செஞ்சு வாங்க, நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.